கட்டிங்க முடிக்க 92 டேஸே இருக்கும் பட்சத்துல, இன்னைக்கு சாட்டர்டே என்னபடியா 7 மணிக்கு எழுந்திரிச்சதும், லாஸ்ட் மண்டே செய்யாம விட்ட ஃபாஸ்டட் கார்டியோவை இன்னைக்கு கவர் பண்ணிட்டேன். வழமையா 350 கலோரி பர்ன் பண்ணுவேன். பட் மண்டே செய்யாம விட்டதுனால 50 பெனால்ட்டியா போட்டு 400 தெறிக்க விட்டேன். கார்டியோ முடிச்சதும் சட்டையை கவுத்துட்டு வீக்கெண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ தண்ணியை ஊற்றி பாயில் பண்ண விட்டுட்டு, அந்த கேப்ல முட்டையை அடிச்சு ஊற்றி ஏர் ஃப்ரையருக்குள்ள சொருகிட்டேன். எல்லாம் ரெடி ஆனதும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு, வெளியால கிளம்புறதுக்கு முன்னாடி டபுள் ஸ்கூப் வேயை போட்டு இன்னும் குழுக்களை குளிக்கிட்டேன். ரிலாக்ஸா இருப்பேன் நண்பரோட நல்ல ஒரு லொகேஷன்ல போய் செட் ஆயிட்டோம். லைஃப் ரொம்பவே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நண்பர்களை எப்பவா தான் பார்க்க முடியுது. 1 மாசத்துக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால 2 பேரும் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் கொட்டுன்னு கொட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் சிக்கன் ரைஸ் பகுதி ஒன்றை போட்டுட்டு, கூட பிறந்தது வீட்டை பிரியாணி பார்ட்டி வான்னு சொல்லி இன்வைட் பண்ணதுனால பிரியாணியை எப்படி தவிர்க்க முடியும் யோசிக்கவே இல்லை. கிளம்பி குருஜி ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். வீட்டை இருந்து கிளம்பும் போதே சிக்கன் ரைஸ் பகுதி 2 பார்சல் போட்டு தூக்கிட்டே வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கார்ல ஒரு ரிப்பேர் பார்க்க வேண்டி இருந்துச்சு. வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்க்ரூ டிரைவர் காணலன்னு பார்த்தா சித்தப்பு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இது சம்பந்தமா சித்தப்புக்கு சொல்லணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. சாட்டர்டேக்கான ஆக்டிவிட்டிஸ்லாம் முடிச்சதும் வீட்டை வந்ததும் வீக்கெண்ட்ல கூட ஜூனியர்ல இருக்கிற டாஸ்க்கை முடிக்கலன்னா மறுகையாதான். சரி அதை முடிச்சுடுவோமேனு அசைமேல கை வைக்கிற தட்டி சத்தம். யாருடா இந்த நேரத்துல கதவை தட்டுறன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம வவ்வாலும் அங்கில்ஜியும் தான். வந்ததுக்கான முக்கிய காரணம் இதான். டயட்ல இருக்கிறதுனால பிட்சாவை காட்டி சாப்பிடலான்னு வந்திருந்தாங்க. இங்க கிளம்பினதும் லாஸ்ட் மீலுக்கு காப்ஸே இல்லாம 200 கிராம் சிக்கன் மற்றும் வெஜிடபிள்ஸ் சுட சுட எடுத்து சொறிட்டு இன்னும் சாப்டர் இதோட க்ளோஸ். மீண்டும் நாளைக்கு காய்ஸ்.